வணக்கம் மேடம். வணக்கம். என் பையன் இங்கே தான் வந்து எல்கேஜிலேருந்து ஆல்மோஸ்ட் 9th வரைக்கும் 11 இயர்ஸ் இங்கே தான் படிக்கிறான். சரி. ஆக்சுவலாக என்னோட மிஸ்ஸஸுக்கு எனக்கு ஒரு சின்ன கான்ட்ரோ இருக்கும். ஏன்னா என் மிஸ்ஸஸ் வந்து அவங்க மார்க் ஓரியன்டாக அவங்க பேசுவாங்க பையன்கிட்ட. சரி. நான் என் பையன்ட்ட ஓப்பனாக சொல்லுவேன், உனக்கு எது வரைக்கும் புரியுதோ அது வரைக்கும் படி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்காதுன்னு சொல்லுவேன். சரி. எனக்கும் என் மிஸ்ஸஸுக்கு இதில் தான் பெரிய வாக்காவது நடக்கும். சரி. அவங்க வந்து மார்க் எடுக்கணும் அந்த அதில் சொல்லுவாங்க. நான் வந்து உனக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு படித்தா போதும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, உனக்கு எந்த அளவுக்கு வருதோ அது வரைக்கும் படிச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவேன் மேடம். சரி. இதுக்கு உங்களோட ஆன்சர் என்ன மேடம்? இது ரெண்டுமே அவங்ககிட்ட சொல்றீங்களா? இது ரெண்டுமே அவங்ககிட்ட சொல்றீங்களா? இல்ல, ரெண்டு பேருமே சொல்லுங்க. அதான் முதல்ல நீங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்புறமா பிள்ளைகிட்ட பேசணும். சரியா? ரெண்டு பேருமே கான்ட்ரடிக்ஷனா இருந்தீங்கன்னா புள்ள குழம்பி போமா இல்லையா? சரி, படிக்கிறானா? புரியுற மாதிரி படிக்கிறானா? புரியுற அளவுக்கு தான் படிக்கிறான். அதான் நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அவன் அப்படிதான் செய்வான். அவன் கெபாசிட்டி எவ்வளவு இருக்கு? அவன் லாஜிக்கலான பையனா? எஸ் மேம், ஆவரேஜ் ஸ்டூடண்ட் மேம். நீங்க என்ன ஆவரேஜ் ஸ்டூடண்ட்? நீங்க என்ன பண்ணுங்க சார், பையன்கிட்ட பேசுறதை விட யூ ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் த டீச்சர். பிடிஏ மீட்டிங்க்கு கரெக்டாக வாங்க, அவனுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பாருங்க. அவனை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு அவன் படிச்சிருவானா, இல்லை விளையாட்டுத்தனமாக தான் மார்க் குறைவாக வாங்குறானா, இல்லை கெப்பாசிட்டியே அவ்வளோதானான்னு பார்க்க சொல்லுங்க. ஏன்னா அசஸ்மெண்ட் பண்ணுறதுல டீச்சர்ஸ்க்கு இருக்கிற அறிவு பெற்றோர்களுக்கு இருக்காது. டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, சார் அவன் 60 மார்க் வாங்குற பையன் ஆனால் 40 தான் வாங்குறான், 60 வரைக்கும் அவன் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 60 வரைக்கும் நீங்கள் வாங்க விடாமல் நீங்கள் படித்த வரைக்கும் படிடான்னு சொன்னோம்னா அவனை நீங்கள் கீழே எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ டோன்ட் என்ன கிவ் அட்வைஸ் ஆன் ஸ்டடீஸ் பற்றி டீச்சர்ஸ் பார்த்துக்கிட்டோம். குழந்தையினுடைய படிப்பு பற்றி ஏதாவது பேசணும்னா டீச்சர்ஸ் கிட்ட பேசுங்க. டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு, நீ உங்களுடைய அட்வைஸ் என்னன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்ற மிக முக்கியமான ஒரு விஷயம், ஹேவ் அ கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் டீச்சர்ஸ். ஏன்னா டீச்சர்ஸ்க்கும் நீங்களும் சரியான புரிதல்ல இருந்தாதான் குழந்தைகள் வந்து சரியா வருவாங்க. இல்லைன்னா குழந்தைகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்க. அதுங்களுக்கு புரியாது, இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். உங்க எல்லாருக்கும் சொல்ற, நம்ம குழந்தைகளுக்கு 2 முகம் இருக்கு தெரியுமா? நீங்கெல்லாம் சொல்வீங்கல்ல, என் குழந்தை பொய்யே பேசாதுன்னு. டீச்சர் நான் சொல்ல பேசும். இந்த 4 பேரோட சேர்ந்து தான் புள்ள கெட்டு போகுது. அந்த 4 பேருக்கு லீடரே அதுதான். எனக்கு தெரியும் அது. ஏன்னா அந்த பாட்ஷா படத்தில் வரும், என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேரும் இருக்குன்னாங்களா, அந்த மாதிரி 2வது மூஞ்சி வச்சிருக்குதுங்க எல்லாம். அது டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும், அது பெற்றோர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் நாங்கள் அன்பாகவே பிள்ளைகளை பார்த்துட்டோம். அது சொல்லுவாங்க இல்லையா, ராமன் வந்து